श्रीशैले दयापात्रं दीपथ्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्देरं वजामाधरं मुनिम् लक्ष्मीनाथसमारम्भां नादयाम्नमुद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडगोपवाङ्मयम् सकस्वसाहोपनिषत् समागमं नमाम्यகம் திராவிடவேதசாகரம் திருவழுதிநாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் பொருணல் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏய்த்த பெருங்கீர்த்தி ராமானுஜமுனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்த்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்வம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுகிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியினை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்று அதன் தொடர்ச்சியாக நாம் காண இருப்பது முதலாம் பத்து, மூன்றாம் பதிகம், 11ஆம் பாசுரம். அமரர்கள் தொழுதழ அலைகடல் கடைந்த வந்தன்னை அமர்களில் வளங்குருகூர் சடகோவன் குற்றேவல்கள் அமர் சுவைய ஆயிரத்து அவற்று நிலுவத்தும் வல்லார் அமரரோடு உயர்வல் சென்று அறுவதம் பிறவி அம்சிறையே. முதலில் பதம் பிரித்து அனுபவிப்போம். அமரர்கள் தொழுதெழ அலைகடல் கடைந்தவன் தன்னை அமர் பொழில் வளங்குருகூர் சடகோபன் குற்றேவல்கள் அமர் சுவை ஆயிரத்து அவற்றினுள் இவை 10 வல்லார் அமரரோடு உயர்வில் சென்று அறுவதம் பிரிவி அம்சிறையே என்கின்றார் ஆழ்வார். அதாவது இங்கே அமரர்கள், அதாவது தேவர்கள் தொழுதெழ வணங்கி விருத்தி அடைய, அமரர் பொருந்தின, பொழில் வளம் சோலை வளமுள்ள, குருகூர் திருக்குருகூரில் அவதரித்த சடகோபன் என்ற ஆழ்வாருடைய குற்றேவல் கைங்கரியங்கள். எப்படிப்பட்ட கைங்கரியங்களாம்? வாக்கினாலாகிய கைங்கரியங்கள். அமரர் சுவை, சுவை அமைந்த, ஆயிரத்து அவற்றினுள் 1000 பாடல்களுக்குள் அலைகடல் அலை எறிகின்ற திருப்பார்க்கடலை கடைந்தவன் தன்னை, கடைந்தவனான சர்வேஸ்வரன் குறித்து இவை 10, இந்த 10 பாசுரமும் வல்லார் கற்க வல்லவர்கள் அமரரோடு நித்தியசூரிகளோடு உயர்வில் பரமபதத்தில் சென்று சேர்ந்து தம் பிறவியாகிய அம்சிறை உறுதியான பந்தத்திலிருந்து அறுதி நீக்கப் பெறுவார்கள். இந்திரன் முதலான தேவர்கள் எம்பெருமானை வேண்டித் தொழுததனாலே தன் இருப்பிடமானதும் அலையில் மோதுகின்றதுமான திருப்பார்க்கடலை தான் ஒருவனாகவே நின்று கடைந்து அதிலிருந்து கிடைத்த அமுதத்தினை தேவர்களுக்கு மட்டுமே அளித்த எம்பெருமான் குறித்து ஞானத்தால் வளப்பம் மிக்கதும் சோலைகளால் சூழப்பெற்ற நிலவளம் மிகுந்ததுமான திருக்குருகூர் என்னும் திருத்தலத்திலே அவதரித்தவரான சடகோபன் என்னும் நம்மாழ்வார் தன் சொல்நயத்தாலே அருளிச் செய்த தெவிட்டாத சுவை அமைந்த திருவாய்மொழி என்னும் மிகச்சுவை பொருந்திய 1000 பாக்களாலான பாமாலையில் அமுதமென திகழும் இந்த 10 பாசுரங்களையும் பொருள் நுணுக்கம் அறிந்து கற்க வல்லவர்கள் விண்ணுலகத்துக்கு தேவர்களோடு
ஒக்க பரமபதம் செல்வர்கள். பின்னும் பிறவிப்பிணி என்னும் கொடிய தலையிலிருந்தும் பந்தத்திலிருந்தும் விடுபடும் பேறு பெறுவர் என்று சொல்லி தலை கட்டுகிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்தின் மூலம். எம்பெருமான் கடலை கடைந்து அமிர்தம் எடுத்து தேவர்களுக்கு அளித்தானே, அந்த அமிர்தம் போன்ற இந்த பாசுரங்களை, இந்த 10 பாசுரங்களை நமக்கு நம்மாழ்வார் நம்போன்ற உலகத்தோருக்கு அருளி நம்மை உய்விக்கச் செய்கின்றார். இந்த 10 பாசுரங்களும் தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுத்தாரே எம்பெருமான், அதுபோன்று ஆழ்வார் நமக்கு அளித்துள்ளார் அமிர்தம் போன்ற இந்த பாசுரங்கள் என்பதாக இந்த பாசுர விளக்கம் அமைகின்றது. இத்தோடு இந்த 3ஆம் பதிகம் நிறைவு பெறுகிறது. அடுத்து வரும் நாட்களில் 1ஆம் பத்தில் 4ஆம் பதிகத்தினை நாம் காண உள்ளோம். அந்த 4ஆம் பதிகம் தலைமகள் தூதுவிடல் என்ற நிலையிலே அமைந்துள்ளது. எதிர்காலத்தில் அந்த பாசுரங்களை நாம் அனுபவிக்க உள்ளோம். இத்தோடு இன்றைய காண நிறைவு செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம், நம்மாழ்வார் திருவடிகளே சரணம், எம்பார் திருவடிகளே சரணம்.